வருமான வரித்துறையால் வீட்டை விட்டு வெளியே வந்த சரோஜா தேவி. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத முகம், கலகம் இல்லாத பார்வை, எல்லோரையும் கவரும் அந்த புன் சிரிப்பு, இப்படி தமிழ் சினிமாவை ஆட்டி வைத்தவர் சரோஜா தேவி. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஜெமினி கணேசனுக்கும் பொருத்தமான ஜோடியாக அமைந்தார். காதல், சோகம், பாடல் காட்சி, சிரிப்பு மலை, மொழி என எல்லா மொழிகளிலும் நம்மை கவர்ந்தவர் சரோஜா தேவி. சினிமாவுக்காக நடனம் கற்றுக்கொண்டார். சினிமா படங்களில் நீச்சல் உடைகள் மற்றும் அரைகுறை ஆடைகள் அணிவதை தவிர்த்தார். தமிழ் திரையுலகில் 60 முதல் 70 வரையான காலகட்டங்களில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய 3 பேருடன் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்களை விட அதிகம் சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமைகளை பெற்றவர் நடிகை சரோஜா தேவி. இவர் ராதாரவி என்ற பெயரை திரையுலகிற்காக சரோஜா தேவி என்று மாற்றிக்கொண்டு ஹொன்னப்ப பாகவதர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் 1955 கதாநாயகியாக அறிமுகமானார். முதல் படமே அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்தது. கன்னட படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி புகழ்பெற்ற சரோஜா தேவிக்கு தமிழ்நாட்டில் பெரிய புகழை தேடித்தந்த படம் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன். இதன் பின்னர் ஸ்ரீதரின் கல்யாண பரிசு படத்தில் நடித்து நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் சரோஜா தேவி. 1967 ஆண்டு மார்ச் 1 அன்று எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் ஸ்ரீஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டார். அந்த நேரத்தில் அவர் நிதி நெருக்கடி மற்றும் வருமான வரி சிக்கலை எதிர்கொண்டார். வருமான வரி பிரச்சனையால் அடையாற்றில் உள்ள வீட்டையே விற்க நேர்ந்தது. சரோஜா தேவிக்கு அதன் முதல் வருமான வரித்துறையிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பாடம் கற்றுக்கொண்டார். மறைந்த நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆருடன் மட்டும் 20க்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்துள்ளார். அவர்களது ஜோடியை தொடர்ந்து பார்த்து ரசித்த அந்த கால ரசிகர்கள் அது பற்றி எந்த விமர்சனமும் செய்ததில்லை. ஆனால் இந்த காலத்தில் 1-2 படங்களில் சேர்ந்து நடித்தாலே வேறு நாயகி கிடைக்கவில்லையா என்று கமெண்ட் செய்வார்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என மொத்தம் 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ள சரோஜா தேவி தென்னிந்திய சினிமாவின் ஃபேஷன் ஐகானாக இருந்தவர். அவர் ஹேர் ஸ்டைல், சேலை, ஜாக்கெட், நகைகள் போன்றவை அந்த காலத்து இளம் பெண்கள் பின்பற்றினர். கன்னடத்து பைங்கிலி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் அழைக்கப்பட்ட சரோஜா தேவி வெற்றிகரமான நடிகைகளில் ஒருவர். இந்திய சினிமாவில் 161 படங்களில் கதாநாயகியாக நடித்த ஒரே நடிகை இவர்தான் என்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தெலுங்கு சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை இவர்.